வணக்கம் நண்பர்களே, பெட்டாக்ஸ் ஜெயசிராஜ் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். ப்ளீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது ஒரு பைலிங்குவல் பதிவாக நாங்கள் வெளியிடுறோம். இன்றைக்கி நம்ம ஹவு டு ஹேண்டில் எனிமி வித்தின், நம் உடன் பிறந்த எனிமியை எப்படி அடையாளம் காண்பது, நம் நிஜ எதிரியை அடையாளம் காண்பது எப்படி என்ற தலைப்பில் நம்ம பார்ப்போம். ஸோ வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், டுடே we are going to see how to identify the enemy within, how to tackle the enemy within. This is the subject today. Let's begin. We feed nutritious food to our body, hoping it helps us live a healthy and happy life. But the reality is we are also feeding the food to the negative part of our body and mind. Yes friends, human body is a functional reality of positive and negative energies. Every religion has a holy scripture book which says the do's and don'ts. The do's are in our holy scriptures are focused to increase the positivity, and the don'ts are to minimize the negativity in the human body. That's why fasting and vegan diet and sattvic diet are much celebrated and appreciated in Indian culture. Fasting burns your negative energy and strengthens the immunity and longevity. The food what you eat that goes inside and produces three different kind of characters. It makes you to behave in three different ways. The foods are classified as sattva guna, rajo guna and tamo guna. Now in Tamil. நண்பர்களே, நாம் தினந்தோறும் கடைபிடிக்கும் அன்றாட செயல்களில் நம் நல்ல உணவுகளாக உண்டு நம் உடம்புக்கு பாதுகாப்பு தரணும், ஆரோக்கியம் தரணும், செழிப்பாகவும் வளமையாகவும் ஆரோக்கியத்தோடு வாழணும்னு ஒன்று இல்லையா? அந்த உணவை நம் உடம்புக்குள்ளே போய் மூன்று விதமான தன்மைகளை உருவாக்குது. நம்மளை மூன்று விதமான மனிதர்களாக மாற்றுது. சத்வகுணம், ரஜோகுணம், தமோகுணம். மூன்று விதமான குணம் மனிதர்களோட உடன் பிறந்த குணங்களாக இருக்குது. அதுதான் முன்னோர்கள் மூன்று விதமாக வகைப்படுத்தியிருக்காங்க. சத்வகுணம் சாத்வீக குணம், தெய்வ குணம், அன்பு, கருணை, இரக்கம் எல்லாமே நிறைஞ்ச தெய்வத்திற்கு நிகரான சத்வகுணம் உடையது. ரஜோகுணம், ரஜோகுணம்னா என்ன? கோபம், ஆத்திரம், காமம், பொறாமை, வஞ்சகம், சூது, தனக்கு முக்கியத்துவம் தர்றது, அதுதான் ஈகோவாக மாறுது. அதுவே நமக்குள்ளே இருந்துக்கிட்டு நம்மளை அதிகம் தவறான வழியில் செயல்பட தூண்டுற ரஜோகுணம். அடுத்து தாமச குணம். தாமச குணம் என்ன பண்ணும்? மந்த நிலையை தரும், புத்தியை சரிவர இயங்க விடாது, சிந்திக்கும் ஆற்றலை குறைக்கும், நல்லது கெட்டது அறிய விடாது, முன்னேற்றமான பாதையில் நம்ம யோசிக்க தூண்டாது, மந்த நிலையோடு நம்ம செயல்படைக்கும். இப்படி நாம் உண்ணும் உணவுகளே நம்ம மூன்று விதமான மனித குணங்களை உருவாக்குது உள்ளே போயிட்டு. அதனால தான் நாம் உண்ணும் உணவுகளை மூன்று விதமாக வகைப்படுத்தி உண்ணத்தகுந்த உணவுகளை சாத்வீக உணவுகளாகவும் அதையே தெய்வீக உணவுகளாகவும் மாற்றி பிரிச்சிருக்காங்க. உண்ணத்தகாத உணவுகளை வகைப்படுத்தி ரஜோகுண தமோகுண உணவுகளாகவும் பிரிச்சிருக்காங்க. யோகிகள், ஞானிகள் அதுதான் சாத்வீகம் தெய்வீக உணவுகளே ஒருவேளை உண்பாங்க. அந்த ஒருவேளை உணவை கூட சுருக்கிக்கிட்டு கடைசி காலத்தில் சமாதி விரதம், சல்லேகினா விரதம், உண்ணா நோன்பிருந்து இன்னும் தன்னை புனிதப்படுத்திக்குவாங்க. நாம் நண்பர்களே, நமக்குள் தான் நம்ம எதிரி இருக்கான். அவனை நாம் தினம் தினம் போஷாக்கா நல்ல நல்ல உணவுகளை கொடுத்து வளர்த்துக்கிட்டு இருக்கோம். அவன் நமக்கு எதிரான சிந்தனையை தூண்டி நம் சிந்தனையின் வழியாகவே நம்மை தகாத செயல்களை செய்ய வச்சு பிற்காலத்தில் நம்மளே வருத்தப்பட வைக்கிறான். நான் அப்படி செஞ்சுருக்கக்கூடாது, நான் செஞ்ச தவறால் என் வாழ்க்கையில் எப்படி இருக்கேன் அப்படின்னு நம்ம ஒவ்வொருத்தரும் நினச்சி பார்க்குறதுக்கு காரணம் நம் எதிரி நமக்குள் இருக்காங்கிறத நம்ம உணராது தான். அந்த எதிரிக்கு நாமே தினம் தினம் நல்ல நல்ல உணவுகளை கொடுத்து பலப்படுத்தி நம்மை நாமே முன்னேற்ற பாதையில் போகாமல் பின்தங்கி இருக்கிறோம். இதை உணர்த்துவது தான் இன்றைய பதிவு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், I hope you understood the food what you eat that goes inside and produces three different kinds of characters that makes you behave in three different ways. So what is sattva, what is rajo and what is tamoguna? I'll tell you. Sattva guna is very divine. It is compassion, love, all inclusive thinking, godly thinking, helping minded, and it makes you to have a brotherlyhood. The whole universe is a brother. Such kind of feeling it produces. So it's a vegan food or it's a pure vegetarian food. It's a sattvic food. And what is rajo food? Rajoguna food is it makes you to be greed, egoistic, infatuated, more selfish. The animal food, the animal food, the non-veg food, the spicy food, the very fatty food, these are all
the Rajo food. And what is Tamasic food? Tamasic food is a food that makes you very sober, lazy, that doesn't allows you to think in a bright way, that doesn't allows you to function to your full capacity, that lowers your activity, it makes you very very lazy person. So you have to be careful in choosing the food you eat, because a man is what he eat, as you know well. So how to control our food habit? So you have to follow the traditional wisdom. Our ancestors have passed the glorified, very significant do's and don'ts in choosing your food. So one has to be very careful in choosing the food. And what he eats, he becomes. He has to remember this. If you want to manifest the godly sense of your life, if you want to behave like a godly person, you have to choose sattvic food, the divine food, and you have to restrict yourself eating the other two foods, tamo and rajo foods. You should avoid, at least you should minimize it. So how it has been traditionally followed in India, I'm just going to explain you through Tirukkural. Tirukkural is a great poem. It's a divinely poem written by Thiruvalluvar, a great scientist and as a great divinely poet. So through him I'm going to say it. நண்பர்களே, இது திருக்குறளில் கூட வலியுறுத்தி சொல்லப்பட்டிருக்கு. நம் வினை பயன் எப்படி உருவாகுது, அந்த வினையை எப்படி நமக்குள்ளிருக்கும் அந்த வினை பயனை எப்படி நம்ம அடையாளம் கண்டுகிறது அப்படிங்கிற விருப்பத்தை. இன்பம் விழையான் வினை விழைவான் தன் கேளிர் துன்பம் துடைத்தூன்றும் தூண். குறள் 615. அதாவது தன் இன்பம் பெரிதாகவும் நினைக்காம ஒரு செயலை செய்து முடித்து அந்த செயலால் அடுத்தவர் நலன்களை விரும்புகிறவன் அனைவரையும் தாங்கும் அறத்தின் தூண் போன்றவன். தன்னலம் கருதாத அடுத்தவர்கள் நலனுக்காக பாடுபடணும் அப்படின்னு திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. அதுவே சாத்வ குணம். சாத்வ உணவு உண்பவர்கள், சைவ உணவு உண்பவர்கள் தன்னலம் கருதாமல் உழைக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. அவர்களுக்கு ஈகோ வராது அப்படிங்கிறது தான். குறள் 321. அறவினை யாதெனின் கொல்லாமை குறள் பிறவினை எல்லாம் தரும். அறம் என்பது எவ்வுயிரும் கொல்லாதிருக்கிறது. மற்ற உயிரை கொன்றால் அறம் உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்காது. அறம் பாதுகாப்பு கொடுக்கலனா எல்லாவற்றையும், எல்லா துன்பத்தையும் அனுபவிக்க நேரும். இவ்வளோ அழகாக திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், I'm just quoting the Tirukkural 2 verses. The first I told you, இன்பம் விழையான் வினை விழைவான் தன் கேளே துன்பம் துடைத்தூன்றும் தூண், means be selfless, don't be selfish. You do something like any job which doesn't care about your own interest in that, your own benefit in that. You don't care about your own benefit. Just finish the job, let others enjoy the benefit of it. Then you are the biggest pillar of the good deed. By virtue of your job, you will be looked upon as a divine soul. And the next one is அறவினை யாதெனின் கொல்லாமை குறள் பிறவினை எல்லாம் தரும். அறம் என்பது எவ்விலும் கொள்ளாது. They don't hurt any creature. Because if you hurt creature, the divine protection will not be there. If you don't have a divine protection, you're going to suffer a hell a lot of pain in your life. You understand, brother? Yeah. So தன்னை மதியாதிருத்தல், அதுவும் உயர்ந்த குணம். Don't respect yourself. Don't give importance to yourself. This is the biggest thing, because when you don't respect yourself, when you don't ignite ego yourself, you are manifesting your godly behavior. You are manifesting your godly part of the humanity. So how to attain this holy divine status? You buy food, understanding that food is the matter that goes inside and makes you a split personality, that makes you behave into 3 different ways. So one has to be very cautious, very conscious in choosing the food he eats. நண்பர்களே, நாம் உண்ணும் உணவே நமக்கு நண்பனாகவும் பகைவனாகவும் விளங்குது. அதுவே நமக்குள்ளே சென்று ரஜோ தமோ குணமாக மாறி நம் எதிரியாக மாறி நம்மை செயல்பட விடாமல் தடுக்கவும் செய்யுது. நாம் தெய்வீகத்தன்மையை அடைய விடாமல் தடுப்பதும் நிச்சயம் நாம் உண்ணும் உணவு தான். இதுதான் இந்த பிரபஞ்ச ரகசியம். இது காலங்காலமாக கடைபிடிக்கப்பட்டிருக்கு. இந்தியா உண்மையிலே சைவ உணவு உண்ணும் ஒரு நாடாகவே இருந்தது. நிச்சயமாக வேறு வழி இல்லாமல் அசைவ உணவு சாப்பிட்டே ஆகணுன்ற கட்டாயத்தில் உருவாக்கப்பட்ட
இஸ்லாம் மதமும் சரி, கிறிஸ்துவ மதமும் சரி, அவங்க தட்பவெட்ப சூழ்நிலை அங்கு அதிக பயிர் விளையாத செழிப்பற்ற ஒரு நிலங்களில் அந்த மதங்கள் உருவாக்கப்பட்டிருக்கு. அங்கே அசைவம் சாப்பிட்றது ஒரு வகையில் நியாயப்படுத்தப்பட்டது. அதனால் அவங்க முன்னோர்கள் அதை நினச்சி சாப்பிட்டாங்க. இன்னமும் அவங்க அதையே நினச்சி சாப்பிட்ருக்காங்க. இதுதான் நமக்கான உணவு, இறைவன் தந்த உணவு. அதனால் அந்த விஷயம் அவங்களை அதிகம் பாதிக்குது. ஆனால் இந்தியா அப்படி கிடையாது. நம் முன்னோர்கள் சைவ உணவு, மிகச்சிறந்த சைவ உணவை, தெய்வீக உணவு உண்டவங்க. இங்கே இப்போது நம்ம அசைவ உணவு திணிக்கப்பட்ட ஒரு கலாச்சாரமாக மாறி இருக்குது. தேவையற்ற வகையில் அது முழு நேரமான உணவாக மாற்றிக்கிட்டு நிறைய பிறவி பயண கஷ்டங்களை நம்ம இந்தியர்கள் அனுபவிக்கிறாங்க, அசைவம் சாப்பிட்ற இந்தியர்கள். அது தவிர்க்கணுன்னா அவங்க உணரணும். அவங்க முன்னும் உணவே அவர்களுக்குள்ளே போய் அவர்களுக்கு இந்த விதையான பிறவி கஷ்டங்களை கொடுக்குது, கர்ம வினைகளை கொண்டு வருது, தீராத துன்பத்தை கொடுக்குது. இங்கே நல்ல நல்ல உணவுகளை பூமி விளைவிச்சு கொடுத்தோம். நம்ம ஏன் இன்னும் நமக்கு பகையை தரக்கூடிய, நமக்கு துன்பத்தை தரக்கூடிய அசைவ உணவுகளையும் தகாத உணவுகளையும் சாப்பிட்றோம்? அதை குறைச்சிக்கலாம் இல்லையா? அந்த உணர்வு வரணும். நமக்குள் இருக்கும் எதிரியை அடையாளம் கண்டு அதை ஜெயித்து நாம் தெய்வீகத்தன்மையை மாற்றுவதே இந்த பதிவின் நோக்கம். இந்த வீடியோவை பார்த்த அனைவருக்கும் இந்த தகவல் சென்றடையணும். உங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு பிரபஞ்ச ரகசியம் 3ஆம் பகுதியில் சந்திப்போம். வாழ்க ஞானமுடன் அப்படின்ற விஷயத்தை போன பதிவில் சொன்ன வள்ளலார், திருவள்ளுவர், ஞானிகள் எல்லாருக்கும் நம்ம நன்றி சொல்லுவோம். வணக்கம்.